அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த வேலன் மேக்ஸ் டாப்பர் டெஸ்ட் பேட்சில் இன்றைக்கி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். டெஸ்ட் 2 ஓகேவா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதெல்லாம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக் மொத்தம் படித்தவங்களுக்கு தான் இது அடுத்த அட்வான்ஸாக. ஸோ இதோட நான் இது கூடவே நான் உங்களுக்கு இல்லை ஃப்ரீயாக என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால், ப்ரீவியஸ் இயர் எல்லா மாடலும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமானுஜி டெஸ்ட் பேட்சில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை தான் இதில் கொடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் பாருங்கள் ஓகேவா. ரைட், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாம். இங்கே பாருங்கள், 3 வருட முடிவில் 20,000 என்ற தொகைக்கு கிடைக்கும் எளிய வட்டி தனி வட்டி அப்படின்னு கொடுத்துருந்தா இதை கொடுத்துருவாங்க. அதே காலகட்டத்தில் அதே விகிதத்தில் அதே தொகைக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? முதல்ல 3 வருஷம் இருக்குது, 20,000 7,500 வட்டி தருது அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, PNR/100 இல்லையா, அசல் வந்து 20,000 போடுறேன் ஓகேவா. என் எவ்வளோ தெரியாது, ஆர் எவ்வளோ, என் வந்து 3 ஆண்டுகள் கொடுத்துட்ருக்காங்க, ஆர் தான் தெரியாது. பை 100 ஈக்குவல் டு 7,200 அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், 2 0 2 0 ஓகேவா. அடுத்து இந்த 2 0க்கு இந்த 2 0 பாருங்கள், 3 2 6 12 6 72. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 12%. அவ்வளோதாங்க. இப்போ இந்த 12%க்கு 20,000க்கு 3 வருஷத்துக்கு கூட்டி வட்டி கண்டுபிடிக்கணும் அதானே. ஸோ 3 ஆண்டுகள் அப்படின்னா ரேஷியோ என்னன்னு சொல்லுவோம், நான் 3:3:1 அப்படின்னு போடுவோம். முதல்ல 20,000 எடுத்துக்கிட்டேன் ஓகேவா. எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 12%, 12/100 ஓகே. இந்த 2 0 2 0 கட் பண்ணோம்னா 2 12 24 24 2 0 இதை 3ஆல் பெருக்கிறோம் அதானே. இதை 3ஆல் பெருக்கினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7,200 அப்படின்னு வரும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டாவது, இந்த 2,400 போட்டோம் பாருங்கள், இதோ போட்டோம் பாருங்கள், இதுக்கு மறுபடியும் 12% கண்டுபிடிக்கணும். பை 100 2 0 2 0 24 12 பெருக்குனா 288 அப்படின்னு கிடைக்கும். இதே மறுபடியும் 3ஆல் பெருக்கணும்னா 864 அப்படின்னு கிடைச்சிரும். லாஸ்ட்டாக 288 மறுபடியும் 12/100. இதை பார்த்தீங்கன்னா எதுவும் சுருக்காதீங்க, 12ஆல் பெருக்கிட்டு 2 சாந்தலை புள்ளி வச்சுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். என்னென்னா 3456ன்னு கிடைக்கும். 2 0 புள்ளி வச்சுட்டோன்னா இது பாருங்கள், 34/100 வருமா, 3456. இது ஒரு வாட்டி தான் பெருக்கணும், அதனால் அப்படியே போட்டுக்கிட்டோம் அவ்வளோதாங்க. இந்த 3 வட்டியும் கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கூட்டினீங்கன்னா 8,098.56 அப்படின்னு கிடைக்கும். எங்கே சார் இருக்குது அப்படின்னா 8,098.56 ஏ தான் சரியான ஆன்சர் ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், திரு துக்கல் ஆண்டுக்கு 20% வட்டி வீதத்தில் 20,000 முதலீடு செய்தார். முதல் ஆண்டுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு வட்டியாக வழங்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும், ஒரு வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை, அடுத்த ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டியாக வழங்கப்பட்டது. எனில் 2 ஆண்டுகளுக்கு முடிவில் கிடைக்கும் மொத்த வட்டி எவ்வளவு? மொத்த வட்டி மட்டும் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? 2 வருஷத்துக்கு வட்டி கூறாரு, முதல் வருஷத்துக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, 2வது வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை. முதல்ல அரை ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டின்றது எதுவுமே அசல் கூட கூட்டிக்கலாமா. இங்கே பாருங்கள், அரை ஆண்டுக்கு ஒரு முறைன்னு என்ன பண்ணுவோம், 6 10ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் 10% அதானே. அப்போ 2 அரை ஆண்டுனா ரேஷியோ என்ன, 2:1. இப்போ பாருங்கள் என்ன, 20,000 எடுத்துக்கிட்டேன். ஸோ 10/100 ஒரு 0 ஒரு 0, அப்போ எவ்வளோ கிடைக்குது, 2,000 அப்படின்னு கிடைக்குது. அது 2ஆல் பெருக்கிறேன், ஆன்சர் என்ன, 4,000. அடுத்தது 2,000 எடுத்துக்கிட்டேன், 10/100 2 0 2 0, அடுத்து என்ன வரும் 200, அதை 1ஆல் பெருக்கிறேன், அப்போ என்ன வரும் 200. அப்போ ஒரு வருஷம் முடிவில் 4,200 வட்டி கிடைக்குது அதானே. இது எத்தனை இது கூட ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இது எத்தனை இது கூட ஆட் பண்ணிட்டா என்ன வரும் அப்படின்னா 20,000 24,200. அடுத்து பாருங்கள், ஒரு வருஷம் முடிச்சு போச்சா, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த ஆண்டுதோறும் கூட்டு வட்டியாக கணக்கிடப்பட்டது. அப்போ 2 ஆண்டுகள் முடிவில், அப்போ மீதி ஒரே வருஷம் தான். அப்போ ஒரு வருஷம் அப்படின்னாலே நீங்கள் தனி வட்டியிலே போடலாம், PNR/100 அப்படின்னு சொல்லிட்டு. 6 எவ்வளோ 1, 6 10 எண்ணுக்கு 1ன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிங்க. தனி வட்டி கூட்டு வட்டினாலும் என்னது, ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு ஆண்டுக்கு அப்படின்னாலே நீங்கள் 2 ஃபார்மில் எது போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அதனால் தனி வட்டினே போடுறேன். 2 0 2 0 இது மொத்தம் பெருங்க, 242 ஒரு 0 ஓகேவா. ரைட்டுங்க, எவ்வளோ தாங்க. இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். இங்கே பாருங்கள், ஸோ இது எத்தனை அசலை கூட கூட்டிட்டா 20,420 தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, இங்கே 20% தானே இருக்குது.
அப்போ 20 தான் போடணும். நான் 10ன்னு போட்டுட்டேன். எப்போ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு தான் 10. இப்போ ரெண்டாவது பெருங்க 2 2 4 4 2 8 2 2 4 480 4850 அவ்வளோதாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 4200 4840 0 4 8 2 10 மீதி 1 4 8 8 9 9040 அப்படின்னு கிடைக்குது. எங்க பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ். ஒருவருக்கு 4 ஆண்டுகளில் 5% தனி வட்டி வீதத்தில் குறிப்பிட்ட அசலுக்கு 1000 ரூபாய் தனி வட்டியாக கிடைக்கிறது. அதே விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு அந்த நபருக்கு 2 மடங்கு அசல் தொகைக்கு எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்கும்? அப்போ ஒருத்தர் 4 ஆண்டுகள் 5% 1000 ரூபாய் தனி வட்டினா ஒரு அசல் இருக்கும். இதுக்கு அசல் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த அசலை டபுள் ஆக்கிட்டு, ஓகேவா? அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். ஓகேவா? சரி, முதல்ல தனி வட்டி தானே 1000 ரூபாய். 1000 ரூபாய் என்றது தனி வட்டி தானே. தனி வட்டி என்ன? என்ன யாரும் பிறகு தானே 5 நாள் 20. அப்போ 20% தான் 1000 அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இன்ட்டு 100ன்னு போட்டால் அசல் கிடைச்சிரும். பாருங்க, ஒரு 0 ஒரு 0 ஓ 2 2 I 2 10 5 இன்ட்டு 100 5000 அசல் கிடைச்சி போச்சு சார். ஓகேவா? இப்போ இந்த 5000த்துக்கு 5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம இன்ட்ரெஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 வருஷத்துக்கு அப்படின்னாலே என்ன ரேஷியோ? 2:1. இங்கே பாருங்க. ஸோ 5000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% பை 100. 2 0 2 0 5 25 250 அது 2ஆல் பெருக்கிறேன். என்ன கிடைச்சிரும்? 500 அப்படின்னு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 500 எடுத்துக்கிட்டேன். ஸோ 5% பை 100. 2 0 2 0 5 25 இங்கே பாருங்க 5 25 இதை 1ஆல் பெருக்கிறேன். அப்போ 25. கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. இன்னும் சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன். என்னென்னா இது அசல் வந்து 2 மடங்காக மாற்றணும் இல்லையா? அப்போ 2ஆல் பெருக்கணும் என்ன வரும்? அசல் 10,000 அப்படின்னு மாறும். அப்போ இங்கே என்ன வரும்னா 10,000ன்னு மாறும். ஓகேவா? அப்போ 2 0 500 பெருக்கணும் இங்கே என்ன வரும்? 500 அப்படின்னு கிடைக்கும். 500 2ஆல் பெருக்கணும்னா 1000 அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 500 தானே. அப்போது 500க்கு என்ன பண்ணுறேன்? 5% கண்டுபிடிக்கிறேன். அப்போ 25ன்னு கிடைக்குதா? அப்போ 1025 அவ்வளோதாங்க. 1025 எங்கே இருக்குது பாருங்கள். 2 ஆண்டுக்கு இடைவில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1025 தான் சரியான ஆன்சர். பாருங்கள், தனி வட்டி 1000ன்னா கூட்டு வட்டி 1025. ஆனால் வருடம் வேறு. ஏன்னா 2 வருஷத்துக்கு. புரியுதாங்க? என்ன சொல்கிறாங்க? அந்த அசல் வந்து 2 மடங்காக மாற்றிக்கணும்ன்ட்டாங்க. அதனால் 5000 நான் 10,000 மாற்றிக்கிட்டேன். அப்போ டி தான் சரியான ஆன்சர் 3வதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 4வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு 12% ஆண்டு வட்டியில் 15,000க்கு மீதான எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே? இப்போ நல்லா கவனிங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகள் அப்படின்னா டி ஈக்குவல் டு PR/100 ஹோல் ஸ்கொயராக மாறும். அப்போ டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வேணும்னா அசல் எவ்வளோ? 15,000 இன்ட்டு ஆரோட வேல்யூ 12 12/100 இன்ட்டு 12/100 அவ்வளோதான் சார். இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 0 2 0வா? அடுத்து இந்த 1 0 1 0வா? 3 5 2 5 10 ஓ 2 2 6 2 12. இங்கே பாருங்கள், 3 12,072 72 இன்ட்டு 3 3 2 6 3 21 216 ஆன்சர். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ 4க்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். ஒரு நபர் 5000ஐ 3 ஆண்டுகளுக்கு 5% கூட்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்கிறார். வட்டி ஆண்டுதோறும் பேர் ஆனம் சொல்லிட்டாங்க. ஈட்டிய வட்டியில் 20% என்ன பண்ண விகிதத்தில் வருமான வரி கழிச்சிடறாங்க. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இறுதியில் கழிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டு இறுதியில் கழிக்கப்படும் சொல்லிட்டாங்க. 3ஆம் ஆண்டு இறுதியில் தொகையை கண்டறியும். எவ்வளோ தொகை மொத்தம் அப்படின்னா, இப்போ 5% கொடுக்குறான். அதில் 20% பண்ணுறான், இன்கம் டேக்ஸு கழிச்சிக்கிறான். இப்போ 5ல் 20% எவ்வளோ? 20/100. இங்கே பாருங்கள், ஒரு 20 20 5 20 100. ஸோ 5 5 கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ 1% கழிக்கிறான்னு அர்த்தம். நான் புரியுதாங்க? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 20% கண்டுபிடிக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 5க்கு 20% போட்டால் 1% குறைக்கணும். அப்போது
5ல் 1 குறைச்சிட்டா 4% நம்ம வட்டி கண்டுபிடிச்சா போதும். அவ்வளோதாங்க. டேரெக்டாக ஆன்சருங்க. 3 வருஷத்துக்கு வட்டி கண்டுபிடிச்சா போதும். 3 வருஷத்துக்கு ரேஷியோ என்ன? 3:3:1. சார் எப்படி போட்டேன்னு தெரியுதா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் 5 ஆனால் அதில் 1% கழிக்கிறேன். ஏன்னா 20% வந்து டேக்ஸாக கட்டணும்னு சொல்லிட்டாங்க. 1% 20%. இதில் என்னவோ அதை கழிச்சிட்டேன். முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள். ஸோ 5000 எடுத்துக்கிட்டேன். 4% அப்படின்னு எடுக்கிறேன். அதானே 4%. 4/100. 2 0 2 0. 5 நாள் 20 20 1 0. இதை 3ஆல் பெருக்கிறேன். என்ன வரும்? 600ன்னு கிடைக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க. 200 4/100. 2 0 2 0. 4 2 8 8 3ஆல் பெருக்கிறேன். 3 24. புரியுதா? அடுத்தது 8 மறுபடியும் 4/100. 8 நாள் 32. 100ஆல் டிவைட் பண்ணால் 0.32. இது அப்படியே 1ஆல் பெருக்கினா அதே தான் வரும். 0.32. இது மொத்தம் ஆட் பண்ணுங்க. 0.32 4 2 அது 624 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 5000, ஏன்னா இது கூட ஒரு 5000 கொடுங்க. வட்டி ஒரு 624.32, அசல் ஒரு 5000. அப்போ 5624.32. 5624.32 எங்கே இருக்குது பாருங்க. ஏ தான். ஸோ 5க்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 6வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்க. 6வது கொஸ்டின். ரூபாய் 4000 கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். ஒரு வருடம் கழித்து 4320 ஆகும். ஒரு வருடம் கழித்து இந்த அமௌண்ட் அமரும். அப்போது 3 வருடங்கள் இறுதியில் அவர் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அமௌண்ட்டுக்கு 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறாரு. ஒரு வருடம் கழிச்சு 4320 தான் மாறுதான். ஒரு வருஷம் கழிச்சு. அதானே? அப்போ 3 வருஷம் முடிவில் எவ்வளோ செலுத்தணும், கூட்டு வட்டியில் செலுத்தணும்னு கேட்குறேன். அப்போது கொஞ்சம் ட்விஸ்ட் வைக்கிறான். 4000 கொடுத்துக்கிறாங்க. 3 ஆண்டுகளுக்கு வட்டி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட்டாக மாறுது கூட்டு வட்டியிலன்னா, அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். தெரியுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கூட்டு வட்டின்னு சொன்னாலும் தனி வட்டின்னு சொன்னாலும் ஒரு வருஷத்துக்கு தானே இந்த அமௌண்ட்டு. அப்போ ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ, தனி வட்டினே எடுத்துக்கலாம். என்ன சொன்னேன்? ஒரு வருஷம் கூட்டு வட்டி சொல்லலாம், தனி வட்டி எடுத்துக்கலாமா? அப்போ 4320 4000 கழிச்சா 320. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதானே? இங்கே பாருங்கள். 4000 பி. என்னோட வேல்யூ 3. ஆர் தெரியாது. பை 100. ஓகேவா? ஈக்குவல் டு 320. 2 0 2 0. ஓகே. இந்த ஒரு 0 ஒரு 0. ஒரு நாள் 4 8 நாள் 32. அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8/3. இங்கே பாருங்க. நம்ம ஒரு வருஷத்துக்கு தானே வட்டி கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே பாருங்கள். என்னக்கு என்ன எடுத்துக்கணும்? 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கே என்ன வரும்? வெறும் 8 மட்டும் தான் வரும். அப்போது ஆரோட வேல்யூ என்ன? 8 மட்டும்தான். ஏன்னா பி அசல் 4000, எண்ணுக்கு ஓராண்டு. இந்த 3 ஆண்டு எடுத்துக்கூடாது. ஓராண்டுக்கு. ஏன்னா ஓராண்டுக்கு தானே மொத்த தொகை 4320. அதில் எண்ணுக்கு 1ன்னு போடுறேன், 6ன்னு போடுறேன். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 8. அவ்வளோதான் சார். இந்த 8% எடுத்துன்னு போயிட்டு இதை போட்டால் முடிஞ்சு போச்சு. ஸோ 3 ஆண்டுகள் தானே கேட்குறாங்க. 3:3:1 ரேஷியோவில் கண்டுபிடிச்சோம்னா முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள். 4000 எடுத்துக்கிட்டேன். 8/100. 2 0 2 0. 8 நாள் 32 ஒரு 0. ஓகேவா? இதை 3ஆல் பெருக்கிறேன். பெருக்கினா ஒரு 3 0 0 3 2 6 3 3 9 960 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது என்ன ஒரு 320. 320 இன்ட்டு 8% பை 100. ஒரு 0 ஒரு 0. ஓகேவா? இதை பெருகிட்டு ஒரு சாந்தலை புள்ளி வச்சுட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா 25.6 அப்படின்னு கிடைக்கும். அதை 3ஆல் பெருக்கிறேன். 3ஆல் பெருக்கிட்டோம்னா 76.8 அப்படின்னு மாறும். இதுக்கு மறுபடியும் ஓகேவா கண்டுபிடிக்கணும். 25.6 இன்ட்டு 8/100. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட பெருகிட்டு 2 சாந்தலை புள்ளி வச்சுருப்பேன். புள்ளி வச்சிட்டிங்கன்னா என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 2.048 அப்படின்னு கிடைக்கும். இதை 1ஆல் தான் பெருக்கணும். அதே அப்படியே போட்டுக்கிறேன். 2.048. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒருத்தலாம் டெலிட் பண்ணிட்டு ஆட் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மொத்தம் கூட்டுங்க. எது? 960 78.6 2.48. இது 3 ஆட் பண்ணிங்கன்னா வட்டி எவ்வளோ கிடைக்கும்? 1039 சம்திங் வரும். அதை விட்டுட்டேன். இதுதான் வட்டி. அப்போ மொத்த தொகை இறுதியில் எவ்வளோ தொகை கட்டணும் அப்படின்னா ஏற்கனவே 4000மா? அப்போ 5039. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது
இங்கே பாருங்கள், வட்டியை அரையாண்டுக்கு ஒரு முறை ஓகேவா கூட்டு செய்தால், அதாவது கூட்டு வட்டியில் விட்டால் 10,000 என்ற தொகை 2 ஆண்டுகள் 16ஆக மாறுகிறது எனில் கூட்டு வட்டி வீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதானே? இது மாதிரி ஆரோட வேல்யூ கேட்குறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை ஆரோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன போடணும்? ஈஸியாக நம்ம போடலாம். ஓகேவா? 2 ஆண்டுகளுக்கு இங்கே பாருங்கள், இது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் எடுப்போம். 3 ஆண்டுகள்லாம் கியூப் எடுப்போம். 4 ஆண்டுகள் அப்படின்னா 4th ரூட் எடுக்கணும். இந்த அமௌண்ட் பாருங்கள், 1 4 6 4 1. ஓகேவா? இங்கே என்ன வரும்? 10,000. இதுக்கு என்ன எடுக்கணும்? 4th ரூட் எடுக்கணும். இதே 3 ஆண்டுகள் அப்படின்னா கியூப் ரூட் எடுப்போம். ஏன் இங்கே 4 போட்டால் 2 ஆள் தானே குத்துக்கிறாங்க சார், ஏன் இங்கே 4th ரூட் எடுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 2 ஆண்டுகள் மொத்தம் 4 முறை இல்லையா? அவ்வளோதாங்க. இது எதனுடைய வர்க்கம்? இது உங்களுக்கு தெரியும் நல்லா, என்னன்னு 100 ஸ்கொயர் அப்படின்றது தெரியும். அதாவது 10⁴ அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதானே? அப்போ இது என்னென்னா 11⁴ தான் இது. ஏன்னா 11 கியூப் 1331. அது கூட ஒரு 11 பெருக்குங்க. பெருக்குனா இந்த 1 அப்படியே போட்டுக்கிட்டு 3 1 4 3 3 6 3 1 4 1ன்னு வரும். பாருங்கள், இது வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? 11 10 கிடைக்குது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? எவ்வளோ? 1 போடுறேன், ஸ்டார்டிங்கு கீழே 10 போடுறேன், இன்ட்டு 100. யூஸ்வலாக முதல்ல 10,000 அசல், இது மொத்த தொகை அப்படின்னு மாற்றி போடணும். நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். இது அசல், இது மொத்த தொகை. ஸோ அசல் எவ்வளோ? 10, மொத்த தொகை 11, டிஃப்ரென்ஸ் 1, ஒரு 0 கட் பண்ணுறேன். அப்போ ஆன்சர் என்ன? 10% சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்து 8வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு தொகை 2 ஆண்டுகளில் 12% வட்டி வீதம் 510 எனில் அதே தொகை அதே வட்டிக்கு எளிய வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தனி வட்டியாக 510 கிடைக்குதுன்னா கூட்டு வட்டியாக என்ன கிடைக்கும்? சாரி, கூட்டு வட்டி 510னா தனி வட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? அப்படியே பாருங்கள். முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 2 12 24. 24 ஒன்று 25/2 அதானே? அப்போது என்ன பர்சன்டேஜ் அது 100 கூட்டுங்க. 25/2. 2 100 200 225 டிவைட் கீழே 2 ஒரு 100 ஆட் பண்ணிக்கணும். அதானே? அப்போது 100 மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன பர்சன்டேஜ்னா என்ன சார்? 4% எப்படி போடுவோம்? 4/100ன்னு போடுவோம் இல்லையா? அப்போது ஓகேவா, என்ன இருக்குதோ அது கூட 100 ஆட் பண்ணி மேலே போட்டுட்டு கீழே 100 டிவைட் பண்ணுவோம். ஸோ 225/200. இது சிம்ப்ளை பண்ணுங்கள். 25 கேன்சல் பண்ணால் இது என்ன வரும்? 9/8. ஓகேவா? அப்போ 8ன்றது அசல், 9ன்றது மொத்த தொகை. 2 ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். 8 8 64, 9 9 81. இதெல்லாம் ஷார்ட் கட்டுங்க. ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 17 மடங்கு. இந்த 17 மடங்கு தான் 510 அப்படின்னா ஒரு மடங்கு எவ்வளோ அப்படின்னா 30ன்னு கிடைச்சிரும் சார். ஓகேவா? புரியுதா? இல்லைனா இங்கே பாருங்கள், டேரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த 17 மடங்கு தான் 510 அப்படின்னா ஸோ அசல் வேணுன்னா இந்த 64ன்னு போடணுங்க. 64ன்னு போடணும். அதுதானே? அவ்வளோதாங்க. இது 1 மடங்கு, இது 3 மடங்கு 30. ஏன்னா இதுதானே அசல், இது மொத்த தொகை. ஸோ 3 64 எவ்வளோ அப்படின்னா 192ன்னு வரும். ஒரு 0. 1920. இந்த 1920க்கு நீ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். 1920 பி, என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 25/2/100. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு 480ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்கு? டி தான் சார். சிம்ப்ளை பண்ணுறது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த 2 0 2 0 இங்கே பாருங்கள், ஒரு 0க்கு ஒரு 0 போயிடுச்சா? அடுத்து ஓ 2 2 ஐ 2 10, ஓ 5 5 ஐ 5 25. அப்படி இந்த 2ஆல் அடிச்சுட்டு மறுபடியும் பெருங்கினீங்கன்னா 480ன்னு வரும். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 3 ஆண்டுகளில் 8% வருடாந்திர எளிய வட்டி விதத்தில் எளிய வட்டி 2 ஆண்டுகளில் 4000க்கு 10% வருடாந்திரத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டியில் பாதியாகும் எனில் எளிய வட்டிக்கு விடப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? 4000க்கு 10%க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்குவோம். ஓகேவா? அதை அப்படியே டபுள் பண்ணோம்னா அதுதான் என்னது? இது கூட அசல். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. புரியுதா?
இப்போது என்ன சொல்கிறேன் தெரியுதா? 2 ஆண்டுகள் இதிலேருந்து வரும். 2 ஆண்டுகளுக்கு 4000க்கு 10% வருடாந்திர வட்டி கிடைக்கும் கூட்டு வட்டியில் பாதியாகும் எளிய வட்டி. அப்போ இங்கே தனி வட்டி எப்படி இருக்கும்? இந்த கூட்டு வட்டியில் பாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிச்சி அதை பாதியாட்டி வெயிட் பண்ணிட்டு நமக்கு அதான் தனி வட்டி. தனி வட்டிக்கு அசல் போட்டால் முடிஞ்சு போச்சு ஆன்சர். ஓகேவா? அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கு. முதல்ல இதை கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், 4000க்கு 2 ஆண்டுகள் தானே. அப்போ என்ன ரேஷியோ? 2:1 இல்லையா? எவ்வளோ? 10/100. ஒரு 0 ஒரு 0. அப்போ என்ன கிடைக்கும்? 400. அது 2ஆல் பெருக்கிறேன், என்ன வரும்? 800. மறுபடியும் 400 × 10/100. ஒரு 0 ஒரு 0. அது 40. அதை 1ஆல் பெருக்கிறேன், அப்போ என்ன வரும்? 840. உங்களுக்கு கூட்டு வட்டியே கிடைக்குது. அதானே? 840 கூட்டு வட்டினா அதில் தனி வட்டினா எவ்வளோ? இதில் பாதி இங்கே பாருங்கள். அப்போ தனி வட்டி 840 பாதி எவ்வளோ? 420. அவ்வளோதாங்க. அப்போ பீன்ற ஒரு அசல், எண்ணுக்கு 3 ஆண்டுகள், 8%/100. எவ்வளோ வட்டி? 420 வட்டி, தனி வட்டி. பாருங்கள் எப்படி கொடுக்குறான் பாருங்கள் கொஸ்டின்ஸை. கூட்டு வட்டியை கண்டுபிடிச்சி அந்த கூட்டு வட்டியில் பாதி தான் தனி வட்டியாக இருக்குதுன்னா அப்போ தனி வட்டியோட அசல் என்னன்னு கேட்குறான் சார், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? இப்போ 4ஆல் 2 நாள் 8, 10 நாள் 40, 5 நாள் 20, 105. புரியுதாங்க? 10 நாள் 40, 5 நாள், ஒரு நாள் 4 0, 5 நாள் 20 அப்படின்னு போட்டேன். 3ஆல் 1 3 3, 3 3 9, 5 3 5, 1 2 2, 52 100. அவ்வளோதாங்க. பியோட வேல்யூ 35யும் 50யும் பெருக்குங்க. பெருக்குனிங்கன்னா 5 25 5 மீதி 2 3 5 5 2 17 ஒரு 1750. எங்கே இருக்குது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின்ஸ். 2 ஆண்டுகளுக்கு 8% வட்டி விகிதம் எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 768 எனில், ஓகேவா, அசலை கணக்கெடுக்க. 2 ஆண்டுகள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், பி r/100 × r/100 = 768. ஆரோட வேல்யூ என்ன? 8/100 8/100. அதானே? இங்கே பாருங்கள், 4ஆல் 2 நாள் 8, 25 நாள் 100. 2 நாள் 8, 25 நாள் 100. புரியுதா? இல்லை இங்கே டேரெக்டாக அடிக்கிறேன். இங்கே பாருங்கள், டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்? 8ஆலே அடிச்சிடலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், பி × 8/100 × 8/100 = 768. ஓர் 8 8 8 8 8 64, 9 8 72, மீதி 4 6 8 48. ஓர் 8 8 12 8 96. அவ்வளோதாங்க. பியோட வேல்யூ 12. 4 0 1 2 3 4 0. ஸோ 1,20,000 இருக்குது. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 11வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட அசல் 6 ஆண்டுகள் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விதத்தில் 12,000 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? 6 வந்து இங்கே டைரெக்டாக கொடுக்கல. 6 ஆண்டுகள் 60% அதிகரிக்கிறதுனா அப்போ ஓராண்டுக்கு எவ்வளோ? 6 ஆண்டுக்கு 60% அப்படின்னா ஓராண்டுக்கு எவ்வளோ? 10%. அவ்வளோதாங்க. இதில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். 3 ஆண்டுகள்னா ரேஷியோ என்ன? 3:3:1 தான் ரேஷியோ. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக போடலாங்க. ஸோ 12,000 எடுத்துக்கிட்டேன். ஸோ 10% டிவைட் 100, 2 0 2 0. அப்போ என்ன கிடைக்கும்? 1200. அதை 3ஆல் பெருக்கிறேன், 3 36. நெக்ஸ்ட்டு 1200க்கு 10% கண்டுபிடிக்கிறேன், பை 100. 2 0 2 0, 120. அதையும் 3ஆல் பெருக்கிறேன், 3 36, 360. அடுத்தது 120 10% பை 100. 2 0 2 0, வெறும் 12. அதை 1ஆல் பெருக்கிறேன், அப்போ 12. மொத்தம் ஆட் பண்ணுங்கள். 2 6 6 1 7 6, 3672. 6 9 தானே? இங்கே பாருங்கள், 3972. பாருங்கள், 3600 ஒரு 360 ஒரு 12. அதானே? இங்கே பாருங்கள், 2 7 9 3 3972. பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அதனால் தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட்டு 12வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு தொகை கூட்டு வட்டியில் 20% வருடத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு கடனாக வழங்கப்படும் ஒரு தொகை
ஆண்டுதோறும் செலுத்தப்படும் வட்டியை விட அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்தப்படும் வட்டி 482 அதிகமாக கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் புரிஞ்சுக்க, டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸுங்க. ஆண்டுதோறும் செலுத்துகிறோம், அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்துகிறோம். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த அமௌண்ட்டு. அப்போ தொகை என்ன? இப்போ நான் என்ன பண்ணுறேன், 20% 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சரி, இதுங்க 20% என்ன பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. 2x + x² / 100 2 வருஷம் போடுவோம். அப்போ போட்டால் என்ன, 2 20 40 + 20 × 20/100. 2 0 2 0 கட் பண்ணுறேன். அப்போ 2 4 44%. என்னது? ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறது 2 வருஷத்துக்கு. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 100 × ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதியாக டிவைட் பண்ணோம் இல்லையா, 110/100. எத்தனை? 2 வருஷத்துக்கு அரையாண்டுன்னா 4 முறை போடணும். இது 4 முறை. 110/100 110/100 110/100. இங்கே பாருங்கள், இது கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்து இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? அடுத்து இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சா? இங்கே பாருங்கள், 11 4 வாட்டி பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3 வாட்டி பெருனா 1331. மறுபடியும் 14 பெருக்கணும்னா 1 4 6 4 1ன்னு வரும். 2 சார்ந்த தலைப்பில் வச்சு என்ன வரும்? 146.41. அதை மறுபடியும் இந்த 100ஆல் கழிச்சிட்டோம். டிஃப்ரென்ஸை மட்டும் பண்ணுறேன். ஸோ 46.41. அவ்வளோதாங்க. 46.41%. இது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, இது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ 2 வருஷத்துக்கு. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன இது? சரி, இதுலேருந்து கழிச்சு என்ன வரும்? 2 44 44 பட்சம் 2 2.41. அவ்வளோதாங்க. 2.41 மடங்கு தான் எவ்வளோ? 482 × 100ன்னு போட்டால் உங்களுக்கு அசல் கிடச்சிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் இருக்கிறதால 100ஆல் பெருகிட்டோம்னா இந்த பாயிண்ட்டை தூக்கிடலாம். அதுதானே? அப்போ இது 1 மடங்கு. இது எத்தனை மடங்கு வரும் பாருங்கள்? 2 மடங்கு. அப்போ 2 × 4 0 போட்டால் 20,000 ஆன்சர். ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள் 20,000? பி தான் சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 13வது கொஸ்டின்ஸ். நல்லா கவனிங்க. ஒரு தொகைக்கு 2 ஆண்டுகளுக்கு எளிய வட்டி 660, கூட்டு வட்டி 696.30. 2 சந்தர்ப்பங்களிலும் வட்டி வீதம் ஒன்று தான் எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு n = 2 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ? 660 ரூபாவாம். அதுதானே? கூட்டு வட்டி எவ்வளோவா? 696.30 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, 2 வருஷத்துக்கு தனி வட்டி 660னா ஒரு வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோ? 1 இயருக்கு தனி வட்டி எவ்வளோ? இதில் பாதி தானே. ஏன்னா அசல் அப்படியே தான் இருக்கும், வட்டி தான் கூட்டிகிட்டு வரும். அப்போ 330. அவ்வளோதாங்க. இப்போ டேரெக்டாக நான் ஆரோட விலையை கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஸோ 330 அசல், 6 n, என்னோட வேல்யூ 1/100 = இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஏன்னா இதோட வட்டி தானே இது. நல்லா கவனிங்க, இது கூட்டு வட்டி தனி வட்டி, அது ஒரு வருஷத்துக்கு மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? அப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான வட்டி என்னென்னா இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தான். என்ன? 96ல் 60 பட்சம் 36.30. ஸோ 36.3. அவ்வளோதாங்க. இதை சிம்பிளை பண்ணிட்டு ஆரோட விலைக்கு வச்சிடும். ஒரு 0 ஒரு 0வா? ஓகே, 11 இல்லை, 3 11 33, 3 11 33. இங்கே பாருங்கள், பாயிண்ட் வரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இதை இங்கேயும் 10ஆல் பெருக்குங்க, இங்கேயும் 10ஆல் பெருக்குங்க. ரெண்டுத்தையும் 10ஆல் பெருக்கிட்டேன். ஓகேவா? 2 சைடையும். இப்போ ஒரு 0, இந்த ஒரு 0 கட் ஆகிடுச்சா? பாருங்கள், இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 இங்கே கட் ஆகிடுச்சு. 33 தானே. அப்போ R = 363/33. ஏன்னா இந்த 10ஆல் பெருக்கிட்டா 363 மாறிடும். இப்போ பாருங்கள், இது எத்தனை மடங்கு வரும் அப்படின்னா 11 மடங்கு வரும் பாருங்கள். முதல்ல 3ஆல் அடிக்கிறேன். 11 3 33, 1 3 3 2 3 6, 1 3 3, 1 11 11 11 114. அப்போ 11% ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்கலாம். அடுத்தது 14வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது 16,000க்கு 9 மாதங்களில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 5%. 9 மாதங்கள் அப்படின்னா எத்தனை காலாண்டு? 3:3:1, 3 காலாண்டுகள். காலாண்டு அப்படின்னா என்னங்க? அரையாண்டுன்னா 6 மாதம், காலாண்டுகள்னா 3 மாதம். அப்போ 9 மாதத்துக்கு எத்தனை 3 மாதம்? n = 3 முறை. இப்போ 3 முறைனா 3:3:1 போட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், முதல்ல 16,000 எடுத்துக்கிட்டேன். 5%/100. 2 0 2 0 கட் பண்ணிட்டேன்னா
16 5 80, ஒரு 0 800, அதை 3ஆல் பெருக்கிறேன். என்ன வரும்? 3 24, 2 0. அடுத்தது 800 × 5% பை 100. 2 0 2 0, 8 5 40, அதை 3ஆல் பெருக்கிறேன். என்ன வரும்? 120. மறுபடியும் 40க்கு மறுபடியும் 5% கண்டுபிடிக்கிறேன். ஒரு 0 ஒரு 0, ஓர் 5 5 2 5 10, ஓர் 2 2 2 2 4, அப்போ 2ன்னு வரும். மொத்தம் ஆட் பண்ணுங்க. 2400, ஒரு 120, ஒரு 2 2 2 5 25 22. எங்கே இருக்குது பாருங்கள். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 15வது கொஸ்டின். இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு எந்த வகை கூட்டு வட்டி 3 ஆண்டுகளில் 10,000 ஆனது இந்த தொகையாக. இது முன்னாடி 4 ஆண்டுகள் பார்த்தோம் ஞாபகம், அது அரை ஆண்டுக்குன்னு சொன்னாங்க. இங்கே வெறும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் 3 ஆண்டுகள். அசல் எவ்வளோ? இங்கே பாருங்கள் 10,000. இது அப்படியே போட்டுக்குங்க. மொத்த தொகை எவ்வளோ? 13,310. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா 3 ஆண்டுகள்லாம் கியூப் ரூட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், முதல்ல 2 0 கட் பண்ணிவிடுங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? கியூப் ரூட் வர மாதிரி மாற்றிக்கிறேன். ஏன்னா 1000ன்றது கியூப் ரூட். எது எவ்வளோ? 10 கியூப். இது 11 கியூப். இப்போ கியூப் ரூட் எடுத்துகிட்டு என்ன வரும்? 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 10 11 மாறுது. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. தாங்க. ஆரோட வேல்யூ வேணும்னா டிஃப்ரென்ஸை மேலே போடுவோம், 10 கீழே போடுவோம், இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0. அப்போ ஆன்சர் என்னென்னா 10% சரியான ஆன்சர். ஓகேவா? 15வதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 12வதுக்கு 16வது கொஸ்டின். இப்போ நல்லா கவனிங்க. ஒருவர் 2550 கடன் வாங்கி அதை ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியுடன் 2 வருட முடிவில் 2 சமமான தவணை தொகையில் திருப்ப செலுத்துகிறார் எனில் ஒவ்வொரு தவணை தொகையும் என்ன? ஓகேவா? ஸோ இது மாதிரி தவணை தொகை ஏற்கனவே தனி வட்டியில் பார்த்தோம். தவணை தொகையை அதே மாதிரி இப்போ கூட்டு வட்டியில் பார்க்குறோம். ஓகேவா? இது மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல பாருங்கள். 4%, 104/100. அப்போ என்ன ஒரு 1.04 இதுதாங்க. ஓகேவா? 1.04 அப்படின்னு போட்டேன். முதல்ல என்ன பண்ணணும்? 100 அப்படின்னு போடுறோம். இங்கே பாருங்கள், இது மொத்த தொகை, அதாவது வட்டியோடு சேர்ந்து 1.04. இப்போ அசல் எவ்வளோ அப்படின்னா ஒரு மடங்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2.04. மொத்த தொகை 1.04 மடங்கு. அசல் எவ்வளோ? 1 மடங்கு. இது ரெண்டும் சேர்ந்து தானே இந்த மடங்கு, அதானே? அப்போது 2.04 மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 2550 இன்ட்டு 2 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் இந்த 1.04க்கு பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1.04 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 2.04 மேலே என்ன வரும்? 2550 இன்ட்டு 104 இன்ட்டு 104 பெருக்குங்க. அப்படின்னா என்ன வரும்னா 1.0816 அப்படின்னு மாறும். மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்டு, கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னா கீழே 2 0 சேர்த்துக்கலாம். அதானே? இங்கே பாருங்கள், 25,250 டிவைட் 204 2 0 இன்ட்டு 1081 இங்கே பாருங்கள், இந்த ஒரு 0 இதை மொத்தம் சிம்பிளை பண்ணிட்டோம்னா டைரெக்டாக அசலுங்க. என்னென்னா 1352 கிடைக்கும். ஓகே, சிம்பிளை பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. முதல்ல 2ஆல் அடிக்கலாம், முதல்ல 4ஆல் அடிக்கலாம், கண்டிப்பாக கேன்சல் ஆகும். டேரெக்டாக அக்யூரேட்டாக ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? சிம்பிளை பண்ணுறது பார்த்துக்குங்க. அடுத்தது 17வது கொஸ்டின்ஸ். ஆண்டுக்கு 10%, 2/5 ஆண்டுகளுக்கு 8000க்கு எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? முதல்ல இந்த 2 ஆண்டுகளும் கண்டுபிடிக்கலாமா? 8000க்கு 2 ஆண்டுகள் போட்டால் என்ன வரும் அப்படின்னா 8000 போட்டேன். 2 ஆண்டுகள் 6 பேண்டடா 10/100 இன்ட்டு 10/100 அப்படின்னு போடுவோம். இந்த 2 0 2 0, இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஓகேவா 80 அப்படின்னு கிடைக்குது. அதானே? நெக்ஸ்ட்டு அடுத்தது 800க்கு 4% பை 100. ஏன் 4% அப்படின்னா நல்லா கவனிக்கணும். 10 இன்ட்டு 2/5, ஓர் 5 5 2 5 10 4. அடுத்தது இந்த 2/5க்கு போகிறேன். ஓகேவா? 4% போட்டால் என்ன வரும் பாருங்கள், 2 0 2 0, 8 4 32. அதை 2ஆல் பெருக்கியிருக்கேன். ஸோ என்ன வரும்? 64 ஆன்சர். அடுத்தது இந்த 80 ரூபாய்க்கு மறுபடியும் இந்த 2/5 கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த 80க்கு இன்ட்டு இந்த வட்டிக்கும் வட்டி கண்டுபிடிக்கணும். 2/5 அப்படின்னு போட்டால் என்ன ஒரு 4%, 4/100. அப்போ என்ன வரும்? ஒரு 0 ஒரு 0, 8 4 32/10 அப்படின்னா என்ன வரும்? 3.1
2. அவ்வளோதான். இது 3த்தையும் ஆட் பண்ணணும். என்னென்ன சொல்லுங்கள்? 80 அதானே, அடுத்து ஒரு 64, அடுத்தது 3.2. இது மொத்தம் ஆட் பண்ணிங்கன்னா 147.2ன்னு வரும். பாருங்கள், 8ஆம் வாரம் 14, 144 ஒரு 3, 144 147 இன்ட்டு டாட் 2 அப்படின்னு வரும். 147.2 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது சார், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். இப்போ சமீபத்தில் கேட்டிருந்தாங்க இது மாதிரி கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்களேன். டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போகிறோம் பாருங்க. 18வது கொஸ்டின்ஸ். மீனா ஜனனி 2 பேர் மொத்தமாக 3,13,000 வைத்துள்ளனர். இருவரும் அவர்களின் தொகையை 8 1/3 ஆண்டு வட்டி விதத்தில் கூட்டு வட்டியில் வங்கியில் செலுத்துகிறார். மீனா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் ஜனனி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் பெறும் தொகைகள் சமம். ஸோ 10 வருஷம் 12 வருஷம். ஓகேவா? பர்சன்டேஜ் எவ்வளோ? 8 1/3. இது கலப்பை பண்ண தகவனை மாற்றுங்க. 3 24 25/3 அப்படின்னு போவோம். கீழே 100ன்னு வரும். ஏன்னா பர்சன்டேஜ்னா ஒரு 25 25 4 25 100. அப்போ 1/12. அப்போ அசலுன்றது 12, வட்டின்றது 1, மொத்த தொகைனா 13. அப்போ அசல் 12ன்னு போட்டேன். ஸோ மொத்த தொகை முதல்ல போடும். மொத்த தொகை 13 போடுறேன். அசல் எவ்வளோ? 12ன்னு போகிறேங்க. ஸோ இந்த 10 ஆண்டுகள் 12 ஆண்டுக்கு போய் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 ஆண்டுகளா? 2 ஆண்டுகள் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுறேன். இதே டிஃப்ரென்ஸ் 3 ஆண்டுகள் தான் ரெண்டுத்தையும் கியூப் பண்ணணும். 13 ஸ்கொயர் 169, 12 ஸ்கொயர் 144. புரியுதா சார்? ஸோ மேலே இருக்கிற 1ஐயும் கீழே இருக்கிற 12ஐயும் ரெண்டுத்தையும் கூட்டினா அதான் மொத்த தொகை 13. கீழே இருக்கிற 12 போகிறோம் 12. இந்த 2 ஈக்குவல் ஆகுது பாருங்கள். அந்த ஆண்டுகள் பார்க்குறேன். ரெண்டுமே 10 12க்கு டிஃப்ரென்ஸ் 2 எடுத்தாலும் ஸ்கொயர் பண்ணுறேன். இதே 10 13 இருந்தால் ரெண்டுத்தையும் கியூப் பண்ணும். அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 நாள் 13க்கு 3 மீதி 1, 6 நாள் 10 11க்கு 1 மீதி 1, 1 1 2 2 1 3, 313 மடங்கு தான். எவ்வளோண்ணா? 3,13,000. ஓகே, 3,13,000. இது 1 மடங்கு அப்படின்னா என்ன வரும்? இது மொத்தம் 1 மடங்குன்னு வரும். ஸோ 1000ன்னு வரும் சார். அவ்வளோதாங்க. இது எத்தனை போய்ட்டு இது கூட பெருக்குங்க. 169 1000 கூட பெருக்குங்க, இது வரும். 144 கூட 1000 பெருக்குங்க, இது வரும். அவ்வளோதாங்க. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். 19வது கொஸ்டின். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஜெயபிரகாஷ் 2 திட்டங்களில் சமான தொகையை முதலீடு செய்கிறார். திட்டம் எக்ஸில் 20%, திட்டம் ஒயில் 25%. எக்ஸில் செலுத்தப்பட்ட தொகை 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தொகையாக மாறுதுன்னா ஒய்யின் கீழ் தேர்க்கப்பட்ட தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டுமே தனி வட்டி தான். தனி வட்டி மட்டும் தனி வட்டியா கூட்டு வட்டியா? கூட்டு வட்டி. இது கூட்டு வட்டி. பிளான் ஒய்யில். பிளான் எக்ஸில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எக்ஸில் செய்யப்பட்டு தானே. அப்போ எக்ஸோட கூட்டு வட்டி என்னன்னா 1804. ஒய்யோட கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கூட்டு வட்டி அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? வட்டி கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க. முதல்ல கூட்டு வட்டினா என்ன? 2 ஆண்டுகள் அப்படின்னா என்ன ஒன்றுனா இந்த 2x² 2x + x² போடும் பாருங்க. முதல்ல 20 எடுத்துக்கலாமா? ஸோ 2x + x²/100 கான்செப்ட். 2 × 20 + 20 × 20/100. 2 20 40. இது 2 சிம்பிளை பண்ணால் 44%ன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் 25ன்னு போடுறேன். 25ன்னு போட்டால் என்ன வரும் பாருங்க. இங்கே பாருங்க, 25 இதை ஃபார்முலா போடுங்க. 25 + 25 + 25 × 25/100. 25 25 50. இது 25 25 பண்ணால் 625. அதில் டிவைட் பண்ணால் 6.25. அப்போ 56.25. அவ்வளோதான் சார். இது பார்த்தீங்க, இது 44%, இது 54.25%. இது எக்ஸ், இது ஒய். எக்ஸோட அமௌண்ட் இதுனா ஒய்யோட அமௌண்ட்டு போட்டால் டேரெக்டாக ஆன்சருங்க. முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், எக்ஸோட அமௌண்ட் எவ்வளோ? 44% தான். எவ்வளோன்னு 1804 × 56.25%. இப்போ 44 கேன்சல் பண்ணிவிட்டு இது கூட பெருக்கிடுங்க, ஆன்சருங்க. முடிஞ்சு போச்சுங்க. அப்போ என்ன வரும்னா 2306.25. சார் இது கண்டிப்பாக கேன்சல் ஆகும். 44 இதில் கேன்சல் ஆகுங்க. கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். முதல்ல 4 அடிங்க, அதுக்கப்புறம் 11 அடிங்க, ஒரு வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்து இது கூட பெருக்கிடுங்க, இந்த ஆன்சர் கிடைச்சிடும். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 20வது கொஸ்டின்ஸ். இப்போ போட்டோம் இல்லையா, அதே தான். ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏவுக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பிக்கு கிடைக்கும் தொகைக்கு சமம் எனில் இந்த அமௌண்ட்டு ஏ, பியோட பங்கு ஷேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதானே? எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%.
ஸோ எவ்வளோங்க 4%. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 104/100 அப்படின்னு போடுவோம். இது சிம்பிளே பண்ணுங்கள். 25 நாள் 100, 26 நாள் 126. முதல்ல அசல் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே டேரெக்டாக கூட போட்டுக்கலாம். இது முன்னாடி எப்படி சொல்லி கொடுத்தேன் 4/100ன்னு போட்டேன்னா ஒரு நாள் 4, 25 நாள் 100. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 26ன்றது அசல், மொத்த தொகை 25ன்றது அசல். இதை ஸ்கொயர் பண்ணுங்க 676 இதை ஸ்கொயர் பண்ணுங்க 625 இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க 1301 1301 தான் 2602. அப்போ ஒரு மடங்கு எவ்வளோன்னா 2. இது அப்படியே ரெண்டால் அடிக்கும். இந்த 2 எடுத்து போயிட்டு இதில் இது கூடயும் பெருக்குங்க. அவ்வளோதாங்க. 676 ரெண்டால் பெருக்கிறேன், 625 ரெண்டால் பெருக்கிறேன். 672 பெருக்குனா 1352ன்னு வரும். இது 1250ன்னு வரும். எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இது மாதிரி ஷார்ட்கட்டை கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை சார் நான் ஃபார்முலா வச்சு பண்ணால் போடலாம் சார், பட் இதே ஆன்சர் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து 21வது கொஸ்டின்ஸ். 3 ஆண்டுகளுக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 183 எனில் 5% ஆண்டு வட்டத்தில் கிடைக்கும் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னாலே டி ஈக்குவல் டு PR/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100. ஓகேவா? இங்கே பாருங்கள், அசல் தெரியாது, இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன 5/100 இன்ட்டு 5/100. இதை மட்டும் நான் தனியாக தந்து போகிறேன். 3 + 5, ஏன்னா ஈஸியாக அடிக்கிறது வசதியாக இருக்கும். 1 5 5 25 100 3 20 60 60 ஆகும்னா 61/100 ஈக்குவல் டு 183. 61 எத்தனை மடங்கு வரும்? 3 மடங்கு வருங்க. அவ்வளோதான் சார். 1 5 5 25 100 1 5 5 25 100 20 பாருங்க 2 2 4 4 3 12. 12 எத்தனை 0? 1 0 2 0 3 0 4 0. அவ்வளோதான் சார். ஸோ 1,20,000. இங்கே பாருங்கள் தப்பாக இருக்கே, இருங்க கரெக்டாக போட்டிருக்கேன்னா பாருங்கள். 183 அதுதானே? 183 போட்டாச்சு. பியோட மதிப்பு 5%, 5/100 5/100. ஸோ 61/100 அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ 61 எத்தனை மடங்கு வரும்? 3 மடங்கு வந்துச்சா? கீழே என்ன இருக்குது? 20 20ன்னு தான் இருக்குது. ஓகேவா? இந்த 100 வராது இல்லையா? 20 தானே வரும். இங்கே நல்லா கவனிங்க பாருங்க, கீழே 20 தானே. அப்போ இங்கே 61/20 தானே போகிறோம். நான் 100ன்னு போட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 4 4 2 8 8 3 24. எத்தனை 0? 3 0. அவ்வளோதாங்க, 24,000 ஆன்சர். என்ன தப்பான தெரியுதுங்களா? இந்த 61/20ன்னு போடணும். ஏன்னா 1 5 5 25 100. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா 20 60 61/20 தான் வரும். அதை எத்தனை நீங்கள் நான் 20ன்னு போனால் 100ன்னு போட்டேன். அப்போ சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் சார். 22வது கொஸ்டின் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு தொகை குறிப்பிட்ட வட்டி விகிதத்தில் முதலீடு செய்யப்படும். குறிப்பிட்ட தொகை ஆண்டுதோறும் கூட்டு வட்டியாக கணக்கிடப்பட்டு 5 ஆண்டுகள் மாறும் தொகை 3 ஆண்டுகள் மாறும் தொகையை விட 1.118 மடங்காக அதிகம் எனில் வட்டி விகிதம் என்னன்னு டிஃப்ரெண்டான கொஸ்டின். கூட்டு வட்டியில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. 3 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் வருது, 5 வருஷத்தில் ஒரு அமௌண்ட் வருது. 5 வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டு 3 வருஷத்தில் ஒரு அமௌண்ட்டை விட இந்த மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 வருஷம் 3 வருஷம் ஷார்ட்கட்டில் போகிற பாருங்க. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2 வருடம். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் 2 வருடம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுக்கலாம். எவ்வளோ? இங்கே பாருங்கள், இது 1 மடங்கு, இங்கே 1.188 1 மடங்கு. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கிறதால இது மொத்தம் 4ஆல் எத்தனை 10,000 பெருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பாயிண்ட் இல்லாமல் வரதுக்காக. அப்போ இது 10,000 பெருக்குனா 10,000 மாறும். இது 11,881ஆக மாறும். ஓகேவா? டிஃப்ரென்ஸ் 2ன்றதால இதை ஸ்கொயர் என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 10,000 எப்படி போடலாம் அப்படின்னா 100 ஸ்கொயர் தான் 10,000. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் 109 ஸ்கொயர் தான் இந்த அமௌண்ட் வரும். எப்படி சொல்கிறாங்கன்னா இங்கே 1ன்னு முடியுது சார். 1ன்னு முடிஞ்சால் 100க்கு அப்புறம் வர 101 அல்லது 109ன்னு வரும். 101 போட்டால் இது கம்மியாக இருக்கும், 109ன்னு போகிறோம். ஓகேவா? அவ்வளோதாங்க. ஸோ 100 109 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 கேன்சல் ஆகிடும். இப்போ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 9. அப்போ ஆரோட வேல்யூ 9, கீழே 100 இன்ட்டு 100. டிஃப்ரென்ஸை மேலே போகிறேன், ஸ்டார்டிங் வேலை கீழே போகிறேன், இன்ட்டு 100ன்னு போடுறேன். அப்போ ஆன்சர் என்ன? 9%. எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 23வது கொஸ்டின்ஸ். 3 ஆண்டுகளுக்கு
கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 558 எனில் 10 ஆண்டு வட்டி விதத்தில் கிடைக்கும் அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பி 10/100 இன்ட்டு 10/100 3 ஆண்டுகளுக்கு தானே. அப்போ 3 + 10/100 ஒரு 0 ஒரு 0 30 30 31/10 புரியுதாங்க. இங்கே பாருங்க 3 10/100 அப்படின்னு போகிறேன்னா இப்போ 31/10 அதை தாண்டி இது கூட போடுங்க 31/10 ஈக்குவல் டு 558. இங்கே பாருங்க இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சா. 31 எத்தனை மடங்கு 558 வரும் அப்படின்னா 18 மடங்கு வரும். ஓகேவா. இதை பெருகிடுங்க பி இல்லை டைரெக்டாக அடிக்கலாம். 31 பகாயின் இதில் தான் பெருக்கணும். ஏன்னா 1ன்னு முடியுது 8ன்னு முடியுது. அப்போது 8ஆல் பெருக்கணும் எல்லாம் 18 8 18 28 அப்படி போகும். 18ன்னு போட்டேன். எத்தனை 0 3 0 18,000 ஆன்சர். ஓகேவா. பார்த்துக்குங்க சார். அடுத்தது 24வது கொஸ்டின்ஸ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு குறிப்பிட்ட வட்டி விதத்தில் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 5% அதிகரிக்கிறது. மேலும் அதுக்கு அடுத்த வருடம் மக்கள் தொகை 5% குறைகிறது. 2வது ஆண்டின் முடிவில் மக்கள் தொகை 9,975 எனில் முதலாம் ஆண்டின் மக்கள் தொகை என்ன? ஸோ 2 வருஷம் கழிச்சு இந்த அமௌண்ட் அப்படின்னா ஸோ ஆரம்பத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பத்தில் சும்மா ஒரு ரவுண்டாக பர்சன்டேஜில் வேணுன்றதுக்காக 100ன்னு எடுத்துக்கிறேன். முதல் வருஷம் 5 அதிகரிக்கிறது 105/100. 2வது வருஷம் 5 குறைகிறது 95/100. ஸோ இதை கேன்சல் பண்ணுறேன். 2 0 2 0 105 95 பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் 9 9 75ன்னு மாறும். டிவைட் 100 2 சார்ந்த தள்ளிப்புள்ளி வச்சா 99.75. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் இது. அப்போ இன்ட்டு 100% எவ்வளோ முடிஞ்சு போச்சுங்க. பாருங்கள் 99.75 மடங்கு தான் 9,975 இன்ட்டு 100 தானே ஸ்டார்டிங்கில் இதை போடுறேன். அவ்வளோதான் சார். இங்கே பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குதுல மேலேங்க என்ன பண்ணுறேன் 100ஆல் பெருக்கிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துடுறேன். இது அப்படியே கேன்சல் ஆகிடுமா. அப்போ 100 100 பெருக்கினா என்ன வரும் 10,000 ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள் பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 25வது கொஸ்டின்ஸ். அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் ஆண்டுக்கு 20% வட்டி விதத்தில் கூட்டு வட்டியாக 420 கிடைக்கிறது. தனி வட்டியின் அசலை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே. அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன வரும் R = 20/2 = 10%. ஓகேவா. ஸோ ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டியாக கிடைக்கணும். ஸோ ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா அது ஒரு வருஷம் தான் எடுத்துக்கணும். அப்போ ஒரு வருஷம் 2 அரையாண்டு இல்லையா. அதானே. அப்போ இது மாதிரி வந்தால் கேட்டால் கூட்டு வட்டி மட்டும் கொடுத்துருந்தா என்ன பண்ணணும் 20 இங்கே பாருங்கள் 110/100 ஒரு 0 ஒரு 0 அதானே. இங்கே பாருங்கள் 11 10 2 முறை கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 அரையாண்டு இருக்குதுல்ல. அப்போ 121 இங்கே 100 அப்படின்னு போகிறோம். ஓகேவா. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 21. அவ்வளோதான் சார். 21 மடங்கு தான் 420 இன்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100ன்னு போட்டால் அசல் கிடச்சிடும். 1 மடங்கு 2 மடங்கு 0 இங்கே பாருங்கள் 1 மடங்கு 21 2 மடங்கு 42 20 அப்போ இது மொத்தம் பெருக்குனீங்கன்னா எவ்வளோ 20 × 100 எவ்வளோ அசல் 2000. ஆக்சுவலி அசல் தான் கேட்குறாங்க. அப்போ 2000 தான் ஆன்சர் வரணும். ஆனால் கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாம் என்ன அது தனி வட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அசல் என்ன 2000 தான் சரியான ஆன்சர். ஆனால் இதுக்கு தனி வட்டி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. 2000 எடுத்துக்கிட்டோம் 20% போட்டோம்னா என்ன வரும் /100 2 0 2 0 பெருக்குனா அப்போ 400 தனி வட்டியாக கிடைக்கும். எங்கே இருக்குன்னா ஏ தான். அப்போ கொஸ்டின்ஸை ஃபைண்ட் த பிரின்சிபலுக்கு பதிலாக ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஓகேவா. அதனால் ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் 2000. ஆனால் கூட்டு வட்டி இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. மாற்றிக்கங்க நீங்கள். ஓகேவா. அடுத்து 26வது கொஸ்டின்ஸ். ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விதத்தில் 5 ஆண்டுகள் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விதத்தில் 6250க்கு 3 ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டின்னு 5 வருஷத்தில் 60%. ஒரு வருஷத்துக்கு பாருங்கள் 5 வருஷத்துக்கு 60%னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 12%. அவ்வளோதாங்க. இதை வந்து போட்டால் முடிஞ்சு போச்சுங்க. 26வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள் 6250 இன்ட்டு 12% டிவைட் 100 ஒரு 0 ஒரு 0. ஓகேவா. இது அப்படியே இங்கே பாருங்கள் 6 2 12 என்ன சொல்கிறேன்னா இது மொத்தம் பெருகிடுங்க.
பெருக்கிட்டு 2 சார்ந்தள்ளி புள்ளி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 750ன்னு கிடைக்கும். அதை 3ஆல் பெருக்குங்க. 3ஆலே 2ஆலே பாருங்க. சார் கொஸ்டினில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்னென்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு வரணும். 3 ஆண்டுகள் வராது. 3 ஆண்டுகள்னால் வேறு அமௌண்ட்டு. கான்செப்ட்டு புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். டேட்டா மாறிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டேட்டா மாறும். 3 ஆண்டுகள்லாம் கணக்கு ஆன்சர் வந்து 2 மாறும். இது 2 ஆண்டுகள் அப்படின்னா அதுக்கேற்ற ஆன்சர் வரும். ஸோ 1500 அப்படின்னு போட்டோமா? இங்கே பாருங்கள், அடுத்து 750க்கு 12% பை 100. இதை சிம்பிளை பண்ண என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 அப்படின்னு வரும். இதை 1ஆல் பெருக்கிறேன். ஸோ 90. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 9 5 1590. டி தான் சரியான ஆன்சர். அப்புறம் கொஸ்டின்ஸில் இங்கே என்ன வருது? 3 ஆண்டுகள்னா என்ன ரேஷியோ? 3:3:1 அப்படின்னு போடணும். பட் இங்கே 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறதால ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸில் சின்னதை கொஞ்சம் மாற்றிக்கிறீங்களா? என்ன வரணும்? அதே வட்டி விதத்தில் இதுக்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டின்னு வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஆண்டுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 3 ஆண்டுகள் கொடுத்தா நீ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள்? 3 ஆண்டுகள் வச்சு போடுங்க, வேறு ஆன்சர் வரும். வேறு ஒன்றும் இல்லை சார். இங்கே இருக்க 4 ஆன்சரில் வராது. அடுத்தது 27வது கொஸ்டின்ஸ். ஓகேவா? இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க. கூட்டு வட்டி மற்றும் எளிய வட்டி திட்டங்களில் ஒரு அசல் ஒரு தொகை முதலீடு செய்யப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எளிய வட்டி கிடைக்கும் முறைகள் வந்து இந்த அமௌண்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், கூட்டு வட்டியா 3360, எளிய வட்டியா 2800. ஓகேவா? ஸோ வட்டி விகிதம் 40% எண்ணில் அசல் தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். ஓகேவா? இது 2 வருஷத்துக்கு தானே. அப்போ அது 1 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோன்னா 1400ன்னு மாறும். 1 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஃபார் 1 இயர். சரி, இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 560ன்னு வரும். அவ்வளோதான் சார். ஸோ இந்த 1400 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா படிங்களேன். கூட்டு வட்டி எளிய வட்டி. இப்போ கூட்டு வட்டி எவ்வளோ? 3360. தனி வட்டி எவ்வளோ? இங்கே பாருங்கள், கூட்டு வட்டி மற்றும் எளிய வட்டி திட்டங்களில் ஒரே அசல் தொகை முதலீடு செய்யப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறக்கும் கூட்டு வட்டி அதானே மற்றும் எளிய வட்டி திட்டங்களுக்கு கிடைக்கும் வட்டிகள் முறை. கூட்டு வட்டி 3360, எளிய வட்டி எவ்வளோ? 2800 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 40% அப்படின்னு போடுறாங்க. இதுலேருந்து அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இந்த கூட்டு வட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? இதை தானே பாதியாக பறிப்போம். இங்கே பாருங்கள், ஓராண்டு கூட்டு வட்டி எவ்வளோ? 3360. 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 2 5 2 30. மீதி 3 16 2 32. மீதி 1 8 2 16. 1680. அவ்வளோதாங்க. இது பாருங்கள், 1680 இன்ட்டு 1 வருஷத்துக்கு. ஓகேவா? எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 40% பை 100. இங்கே பாருங்கள், இந்த கேள்வி இப்படி போகிறதோட இன்னும் நம்ம சிம்பிளாக போட்டுடலாம். இங்கே பாருங்கள், முதல்ல கொஷின்ஸ் நல்லா பிடிங்க. 40%, ஓகேவா, 2 வருஷத்துக்கு உண்டான வட்டி. ஏன்னா இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம். போன கணக்கு முன்ன ஒன்று பார்த்தோம், பர்சன்டேஜ் இல்லை, 40% கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு உண்டான வட்டி எவ்வளோ? 2800. அப்போ டேரெக்டாக சிம்பிளாக போட்டுடலாம். கூட்டு வட்டி இந்த அமௌண்ட்டு, தனி வட்டி இந்த அமௌண்ட்டுனா சிம்பிளாக போட்டு போயிடலாங்க. தனி வட்டி அப்படின்னா என்ன? எண்ணையும் ஆறையும் பெருக்குது. எண்ணெய் எவ்வளோ? 2. ஆறு எவ்வளோ? 40%. அப்போ 80%மா? அவ்வளோதாங்க. டேரெக்டாக 80% 2800 இன்ட்டு 100% போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? டேரெக்டாக அசல் கிடச்சிடும். நம்மளுக்கு குழப்பத்துக்காக இதெல்லாம் கொடுக்குறானுங்க. ஓகேவா? ஒரு 0 கட் பண்ணிட்டேன். 4 2 நாள் 8, 7 நாள் 28, ஒரு 0, 1 2 2 52 100. ஸோ 735 2 0 3500. ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதா சார்? போன கணக்கு கேட்டால் அங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதனால் வேறு மாதிரி கண்டுபிடிச்சோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, டேரெக்டாக போட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஒருவர் 7008% எளிய வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கும் 10,000 கூட்டு வட்டி விதத்தில் அதே காலத்திற்கு ஆண்டுதோறும் கூட்டு வட்டி விதத்தில் முதலீடு செய்கிறார். முதிர்ச்சியின் போது மொத்த வட்டி மற்றும் மொத்த தொகை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள், முதல்ல தனி வட்டி எடுத்துக்கலாமா? எவ்வளோ? 7000.
8%. 2 ஆண்டுகள் டிவைட் 100. 2 0 2 0 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். 8 56. 56 2 எவ்வளோ 112 அப்படின்னு வரும். ஒரு 0. ஸோ இது என்னது தனி வட்டி. அடுத்து கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10,000க்கு அதே 8% 2 ஆண்டுகள் அதை போடணும். போடலாமா? இங்கே பாருங்கள் 10,000 எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ 8%. 2 ஆண்டுகள் அப்படின்னா ரேஷியோ 2:1 தானே. ஸோ 2 0 2 0 அப்போ 800 அப்படின்னு வரும். அது 2ஆல் பெருக்குங்க. என்ன ஒரு 1600 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? மறுபடியும் இங்கே போகிற இடம் இல்லை. 800 வந்து 8% பை 100. 2 0 2 0 8 8 64. ஸோ 64 இது கூட ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் சார். இப்போ இந்த 3 வட்டி ஆட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. என்ன வட்டி? 1120, ஒரு 1600, ஒரு 64. இது 3த்தையும் ஆட் பண்ணுங்கள். 1120 4 8 7 1700 2784 எங்கே இருக்கு பாருங்கள். 2784. அவ்வளோதாங்க. சி தாங்க சரியான ஆன்சர் 28வதுக்கு. ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் 10% கூட்டு வட்டியில் 650 மாறுகிறது. அசலின் மதிப்பு காண்க. கூட்டு வட்டி அப்படின்னாலே இது மொத்த தொகை தானே 650. ஓகேவா? 10% அசல் கேட்ட தலைகா பண்ணணுமா? என்ன வரும்? 100/110. 100/110. இது சிம்பிளை பண்ணால் ஆன்சர் சார் 100/110. பாருங்கள், ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. ஒரு 11 11 11 55 மீதி 5 11 55 ஒரு 0. ஒரு 11 11 11 55 ஒரு 0. அப்போ பாருங்க 5 ஒரு 0 2 0 3 0 5000 ஆன்சர். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இது டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். வருண் மற்றும் மது ஆகியோர் தலா 25,000 வெவ்வேறு திட்டங்களை முதலீடு செய்தனர். வருண் 11% எளிய வட்டியை பெறுகிறார். அதானே? முதல்ல அதை கண்டுபிடிச்சிக்கலாம். 25,000 11% 2 ஆண்டுகளுக்கு டிவைட் 100. அதானே? அப்போ எவ்வளோ கிடைக்கும்? சிம்பிளை பண்ணுங்கள். 2 0 2 0 இதை மொத்தம் பெருக்குங்க. 5500 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை அதே சமயம் மதுர் என்ன பண்ணுறாரு? ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கு வாங்குறாரு. இங்கே பாருங்க 25,000 10%. அதானே? 10/100. 2 0 2 0 அப்போ என்ன வரும்? 2500. அது 2ஆல் பெருகிறேன். அப்போ 5000 வரும். ஃபஸ்ட்டு 11% எளிய வட்டி, 10% கூட்டு வட்டி. அப்போ மறுபடியும் எவ்வளோ? 250க்கு 10/100 அப்படின்னு போகிறேன். 2 0 2 0 25 அப்படின்னு மாறும். அதானே? இங்கே பாருங்கள், இங்கே என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25 ஒரு 0 இருக்கு இல்லையா? 2500 தானே இது. இங்கே பாருங்கள் 2500 ஒரு 0 வரும் இல்லையா? 250ன்னு வரும். அப்போது மேலே 5000 ஒரு 250. ஸோ 5250 கூட்டு வட்டி கிடைக்குது. தனி வட்டி எவ்வளோ கிடைக்குது? 5500. அப்போ தனி வட்டி தான் அதிகம். அப்போ யாருக்கு அதிகம்? வருண் 250 அதிகம். பி தான். வருண் 250 எங்கே இருக்குது பாரு? டியில் இருக்குது பாருங்கள், அது மதுர். அப்போது டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ.